Maintaining is more difficult than losing. Is that true? இல்ல, ஐ வில் ஹேவ் டு சே நோ. நீங்க வெயிட் குறைக்கிறத ஈஸியா பண்ணலன்னு வச்சுக்கோங்க, வெயிட் மெயின்டைன் பண்றது கஷ்டமா போயிடும். ஏன்னா எப்பவுமே ஒரு ஜேர்னி நம்ம அந்த மாதிரி எடுத்து போகும்போது அந்த வெயிட் லாஸ்க்கு வி ஃபீல் லைக் இதை நான் பண்ணக்கூடாது, அதை நான் பண்ணக்கூடாது, ஐயோ சாப்பிட்டுட்டேனா, இதை நான் சாப்பிட்டுருக்க கூடாது, கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். ஐயோ நான் ஒர்க் அவுட் வந்து இன்னைக்கு பண்ணாம விட்டுட்டேனே, இன்னும் நான் கார்டியோ மிஸ் பண்ணிட்டேனே, ஐயோ ஸ்டெப் கவுண்ட் நான் வந்து 15,000 முடிக்கணும், பட் ஆனால் 7,000 தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் இருந்து ஒரு பாயிண்ட்ல யூ வில் புஷ் த்ரூ அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். பட் அங்க வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது ஒரு கேள்வி வரும் நிறைய பேருக்கு, இதையே எப்படிடா வாழ்க்கை பூரா பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அப்ப அந்த கேள்வியை ரீஃப்ரேம் பண்ணணும். வாழ்க்கை பூரா நம்ம இதை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தவங்களால ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் 6 நாள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா ஏன் 6 நாள் நீ போற? அதான் என்னோட முதல் கேள்வி இருக்கும். நீங்க ஏங்க 6 நாள் போறீங்க? உங்களால முடியாதுன்னா பரவாயில்லைங்க, நம்ம 3 நாள் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த 3 நாள் நீங்க என்ன பண்ணணுங்கிறத நம்ம டியூன் பண்ணணும். இந்த ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு மெஸ்அப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஜஸ்ட் டேக்ஸ் தட் ஒன் பிளஷர் டு ஓவர்டேக் எவ்ரிதிங் யூ டன் இன் ஆர்டர் ஃபார் யூ டு கோ பேக் தேர். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துங்க, ஏற மாட்டீங்க அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன்.